நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே பக்கத்தில் இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லையான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக தூக்கின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏப்பா கொஞ்சமான அறிவு இருக்கா, நீங்கள் எல்லாம் வயிற்றுக்கு என்ன தண்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ட மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிடாரு. நம்ம விஜய் இருந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொண்ணு சாப்பிடுதா இல்லையான்னு இதானா பார்க்குறீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அதுக்கப்புறம் குழந்தைக்கு பக்க வலிப்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த வலிப்பே வந்துட்டுக்குன்னா சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியும். விஜய்க்கு ஷாக் ஆகிது. ஒரு பக்கம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ஆமாம் இவ்வளோ நேரம் பட்டினி இருந்தால் குழந்தை எப்படி தாங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே மல்லியை பார்த்து, மல்லி நீ தானே குழந்தைய பார்த்த லட்சணம் இதுதானே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை ஃபஸ்ட்டு அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்து எக்ஸ்ட்ரா போயிட்டு போட்டு இருக்கா. அங்கே வந்து நம்ம விஜய் இருந்து சும்மா இருப்பாரா, தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோபத்தை யாருக்கிட்ட காட்டுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லிக்கிட்ட தான் காட்டுறாரு. ஐயோ மல்லி பாவங்க, எதுக்கு எடுத்தாலும் மல்லியவே பிடிச்சி நோன்னா மல்லி மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களும் ரொம்பவே பாவம் பிடிச்சி மல்லி அப்படியே சும்மா திட்டு இவர் ஒரு பக்கம் திட்டுறாரு. மல்லி நீ இனிமேல் எங்கேயுமே வராத, ஒழுங்கு மரியாதை நீயே கிளம்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என் வெண்பா விட்டு போக மாட்டேன், வெண்பா தான் என் உலகம், வெண்பா தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு மயிறு மாதிரி பேசினு இருக்காங்க. இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் போடா மயிருன்னு சொல்லிட்டு தாலியை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போடான்னா அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து இவங்க மேலே பாசத்தை காட்டினா இவங்க எதான அதில் 1% பாசம் காட்டுறாங்களா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வேலை வேணா காலை பிடிப்பாங்க, வேலை முடிஞ்சா அடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேடு கட்டேன் என்னங்க இவங்களை வச்சு நீ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் போயின்னு இருக்கு. எந்த சூழலில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து நான் அசாது கண்ணை திறக்கிறாங்க, மல்லியம்மான்னு கூட்டினே இருக்காங்க. உடனே டாக்டர் வெளியே வந்து யார் மாதிரி மல்லி எங்கள் பொண்ணு கொண்டு கூப்பிடுது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓடி போயிட்டு பார்த்தா உடனே வெண்பா இந்த மல்லியம்மா இது பண்ணது எல்லாமே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட விஜய் இன்னும் அப்படியே திரும்புறாரு, ஒரு சுறாவேலி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் 2 பேரும் மூஞ்சா பார்த்தா அப்படியே ஓமக்கோட்டான சைலண்ட்டாக்குறாங்க. அமுக்கினி மாதிரி என்னோட இது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சரியான அமுக்கினி இருக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா மேலே கோவிலே, இந்த கோயிலில் தான் இன்றைக்கி சோறு போட போகிறாங்க. அந்த சோறு போடுறதுக்கோசம் நாங்கள் காலையில் ஓடி வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோறை போட்டு அப்படியே சும்மா மஜா பண்ணிடலாம் ஒரு பக்கம். சரி இந்த மக்கள்லாம் ஒரு வாரம் நடந்துன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் கோலி குண்டு விளையாட என் மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதுதாங்க வாழ்க்கை, இப்படி தாங்க வாழ்க்கை. அதை விட்டு எப்போத்தாலும் வேலைக்கு போய் ட்ரெஸ் ஆகினு எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜாலியாக கோலி விளாண்டோம்னா கிரிக்கெட் விளாண்டோம்னா வாலிபால் விளாண்டோம்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக்கணும். இந்த மாதிரியெல்லாம் யார் இருக்கீங்க டெய்லியும் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க எங்களை மாதிரி அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் டாக்டர் சொன்னதை கேட்டதும் நம்ம மல்லி வந்து ஒரே தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வெண்பாவுக்கு இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் வெண்பா என்னோட கண்ட்ரோல், இதுக்கு முன்னாடி யார் கண்ட்ரோல் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க வரலான்னு வந்தார். ஆனால் விஜய் வாயை பொசுக்குன்னு அடிக்கிறா, உங்கள் அக்கா இனிமேல் இந்த வீட்டில் கூடாது, உங்கள் அக்காவை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை கொடுத்தாங்க. இப்போ சோத்தில் பெட்ரோலை கலந்து அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அதிக கோபத்தினால சோத்தில் விஷத்தை கலந்துட்டா எல்லாரோட நிலமை என்ன ஆகும். பிஞ்சு குழந்தை இதுங்க இந்த பாவம் செஞ்சுச்சு, இந்த குழந்தைக்கு எதனா நானா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது பிரச்சனை வந்துனே இருக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டே இல்லையாடா, எதனா ஒரு எண்டு கார்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது என் காதில் நல்லா உழுது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு ஒரு டைமிங் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ண, எடுத்தோடனே நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணுற முடியாதுல்ல. அதனால் வெயிட் பண்ணி மாதம் ஒரு பக்கம் கிளாஸை அடிச்சு விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து போயிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க, இதோ பாருங்கள் அன்னபூர்ணியம்மா மல்லிக்கிட்ட தெளிவாக சொல்கிறேங்க, இதுக்கு மேலே என் பொண்ணை தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம், அதை விட்டு தேவையில்லாம் பிரச்சனை. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிருக்காரு, இதுவாக இருக்கட்டும் ஒரே தான், இனிமேல் ராஜேஸ்வரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லைனா நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஏது எடுக்க போகிறாங்க, அந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரப்போகுது, எப்படி எண்டு கார்டு ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க. பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லி என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துச்சு கிளிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போதோ அதை எப்படி சமாளிக்க போகிறோம், இதெல்லாம் எப்படி மெயின் பிக்சராக அமைய போகுது அப்படின்ற முழு விவரங்களையும் முழு வீடியோக்களையும் நீங்கள் கண்குள்ள பார்க்க போகிறீங்க. அது யார் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுங்க இது. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.